ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம குடற்புழுக்களை பற்றி கோழிகளில் குடற்புழுக்களை பற்றி பார்க்க போகிறோம். மனுஷனுக்கு உடம்புல இருக்கிற மாதிரியே கோழிகளுடைய உடம்புலையும் குடற்புழுக்கள் உருவாகலாம். மனிதனுக்கு டிவார்மிங் பண்ணுற மாதிரியே கோழிகளுக்கும் நம்ம டிவார்மிங் பண்ணுறது தான் இதுக்கு ஒரே வழி அதை மாற்றுறதுக்கு. ஏன்னா லேயிங் அஃபெக்ட் பண்ணும், வெயிட் கெய்னிங்கை அஃபெக்ட் பண்ணும், கோழிகள் தீவனம் எடுக்கிறத வேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். இப்போ கோழிகளுக்கு கிட்டத்தட்ட 18 வாரம் ஆகிற வரைக்கும் நம்ம 4 தடவையாவது டிவார்மிங் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. வேக்சினேஷன் வந்தால் மட்டும் வேக்சினேஷனுக்கு 1 வீக் முன்னாடி ப்ரையர் நம்ம டிவார்மிங் கொடுக்கணும். நார்மலாக டிவார்மிங் கொடுக்கக்கூடிய மெடிசின் ஆல்பெண்டசால். இது கிட்டத்தட்ட 240 ரூபீஸ் கிட்ட விலை வரும். இது சாதாரண குடிக்கிற தண்ணியில் காலையில் கலக்கி குடிச்சிட்டு கோழிகள் அது குடித்து முடித்ததுக்கப்புறம் நார்மல் ஃபுட்டும் வாட்டரும் ஆஸ் யூஷுவல் நம்ம வேக்சின் கொடுக்குற மாதிரியே தான். ஆனால் நார்மல் வாட்டரில் கொடுத்தா போதும். அவ்வளோதான். அப்போ அடுத்து பார்க்கலாம். பை.